Well, this morning let's turn our Bibles to Ephesians chapter 5. I'll read verse 17. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்வோம். Therefore do not be unwise, but understand what the will of the Lord is. எபேசியர் 5:17. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். We are talking about a financial prosperity. பண விஷயத்திலே பொருளாதாரத்திலும் இருக்கிற செழிப்பை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். And the first thing that we established is that prosperity is God's will for your life. முதலாவதாக தேவனுடைய சித்தம் நாம் செலுத்தியிருப்பது என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். More than anybody else in this whole world, God is the one who desires that you prosper in life. நம் உலகத்தில் இருக்கிற அனைவரை காட்டிலும் நாம் நல்லா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர் நம் தேவன் மட்டுமே. And sometimes I tell the children, more than parents, நான் சொல்லுவது உண்டு பிள்ளைகளிடத்திலே பெற்றோர்களை காட்டிலும், I tell the people who work, more than your boss. இன்னும் வேலை செய்றவங்ககிட்ட சொல்லுவேன், உங்க முதலாளியை காட்டிலும் God is interested in your welfare, in your well-being. உங்களுடைய நல்வாழ்வுக்கென்றும் உங்கள் மேலோங்க இருக்கிறதுக்கென்றும் அக்கறை உள்ளவர் நம் தேவன் என்று. Our God is such a wonderful God. நம் தேவன் அவ்வளவு அருமையான தேவனானவர். I told you before, he could even, do something, he always thinks and plans and then only executes those plans. அவர் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக அவைகளை திட்டம் செய்து நோக்கம் கொண்டுதான் செயலிலே So even before he ever created you, he thought about your financial needs. ஆகவேதான் Even before he could create you and before you could be born, God knew about your financial needs. பாருங்கள், நீங்க பிறக்கிறதுக்கு முன்பாகவே, இந்த பூமியில் நீங்கள் வருவதற்கு முன்பாகவே உங்கள் தேவைகளை அறிந்தவர் நம் தேவன். And God has ordained many principles and many laws in the Bible so that you and me can prosper and be blessed financially. ஆகவே நம் தேவனானவர் நாம் செழித்திருக்க வேண்டும், நம் வாழ்வில் நல்லா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவரும் கூட. Today if you are living in poverty, it's not because of God, my friend. ஆகவே நீங்க இன்னைக்கு தரித்திரத்துல இருக்கிறீங்கன்னா அது தேவனாலே கிடையாது. It's because of your ignorance concerning what God has accomplished for you and me. உங்களுக்கும் எனக்கும் தேவன் செய்த காரியத்தை குறித்து அறியாமையினாலே தான் தரித்திரத்திலே In the இருக்கிறார்கள். days to come I will show you how God has ordained things that even the poorest of poor can become rich. பாருங்கள், தேவன் ஏற்படுத்தியிருக்கிற காரியங்கள் எல்லாம் ஏழையிலும் படியேல கூட ஐஸ்வர்யனாக கூடிய வழியை வச்சிருக்கிறாரு. And God's schemes will never fail. அவருடைய கொள்கை, அவருடைய தீர்மானம், அவருடைய விதிமுறை எல்லாம் தவறாது. His schemes are not like the world schemes. இந்த உலகத்துல சொல்றாங்களே, இந்த ஒரு காரியம், இது ஒரு கட்டணம் என்றலாம். The worldly schemes is they'll say, well, you put so much and you'll get so much of interest. என்ன சொல்லுவாங்க, இந்த இவ்வளவு காசு கட்டுங்க, உங்களுக்கு இவ்வளவு கொடுக்கறேன் நானு. Everybody will run there and take all the money and put it there. ஆகவே அந்த ஸ்கீம் எல்லாரும் நம்பிட்டு எல்லாரும் ஓடி போய் இவ்வளவு கொடுக்கறாங்களா நம்மளுக்குன்னு கொண்டு போய் போடுவாங்க, முதலீடு பண்ணுவாங்க. And then finally the world economy comes down, collapses. அப்புறம் பார்த்தோம்னா ஒரு வருஷத்துல அந்த பொருளாதாரமே வீக்கம் உண்டாகும். And they can't live up to their promise, they can't keep what they had promised. அப்போது அந்த அரசாங்கமும் வாயில சொன்னது செய்ய முடியாது, யாராலையும் செய்ய முடியாது சொன்ன காரியங்கள். I know many schemes that have failed. அந்த மாதிரி நிறைய ஸ்கீம் வந்திருக்குது, தோல்வி கண்டடைந்திருக்கிறார்கள். They have promised much, but they have not given anything to people. They have closed down and taken away what people have given. சொன்னதுக்கு கீழ அவங்களுக்கு சொன்னது அவங்களால கைக்கொள்ள முடியல, ரொம்ப பணவீக்கமாயி எல்லாவற்றையும் மூடிட்டு இழந்து போயிருக்காங்க. But God's schemes, His principles and His plans never fail for you. ஆனால் தேவனுடைய ஸ்கீம், அவருடைய விதிமுறை, அவருடைய கொள்கை காரியங்கள் எல்லாம் கைவிடாதவை. The more you look into God's word, the more you get a revelation of God, the more you begin to praise and worship Him. தேவனுடைய வார்த்தையை படிக்க படிக்க அவருடைய வெளிப்பாடு வர வர நாம் அவரை துதிக்க ஆரம்பித்து விடுவோம். Praise, worship and reverence all comes as a result of our knowledge about God. தேவனை குறித்த அறிவினாலே இந்த துதி ஆராதனை நமக்கு உண்டாகிறது. So I showed you from several portions of scripture very clearly that God wants you to prosper in this life. ஆகவே அநேக வசனத்திலிருந்து எடுத்து காண்பித்தேன், நாம் செழித்திருப்பது தேவனுடைய சித்தம் தான் என்று. His will is not enough or just enough, but more than enough. அவருடைய சித்தம் என்ன? பற்றாக்குறை இல்லை, போதுமானதும் இல்லை, போதுமானதுக்கும் மேலானது. In every situation, in every need, in every aspect of your life,
He wants you to experience more than enough. என்ன சொல்லப் போனா வாழ்க்கையின் எல்லா பகுதியிலேயுமே எல்லா தேவைகளிலுமே சம்பூர்ணத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர் நம் தேவன். This is God's grace towards you and me. அதுதான் தேவன் நம்மேல் காண்பிக்கிற கிருபை. So don't be careless and don't neglect the grace of God that is towards us. தேவன் இந்த காண்பிக்கிறாரே செழிப்புல கிருபை அதை அலட்சியம் பண்ணாமல் இருப்போமாக. Don't be careless towards financial prosperity. பண விஷயத்தின் செழிப்பை குறித்து அலட்சியமா இருக்க கூடாது. Don't be thoughtless about it. அவைகளை குறித்து எண்ணாமலும் இருக்க கூடாது. That is exactly what we are looking at. அதை தான் பார்த்து கொண்டு வருகிறோம். So I gave you several scriptures how God wants you to experience more than enough. எப்படி தேவன் உங்களை போதுமானதுக்கும் மேலானதை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதற்கு அநேக வசனங்களை எடுத்து காண்பித்தேன். Then I made it very clear to you. அது மட்டும் இல்லாமல் இன்னும் தெளிவாக the prosperity that we are teaching நாம சொல்லிக் கொடுக்கிற செழிப்பு போதனை is biblical prosperity. It comes from God. இது வேதாகம செழிப்பு. இது தேவனிடமிருந்து வருகிறவை. See, there are two types of prosperity. பாருங்க, உலகத்துல ரெண்டு செழிப்பு இருக்கிறது. There is a worldly prosperity. உலகத்திலிருந்து வர்ற செழிப்பு ஒன்னு இருக்குது. The Bible talks about how even the worldly people prosper. இன்னும் சொல்ல போனா வேதம் பேசுகிறது எப்படி உலகத்துல இருக்கிறவங்களும் செழிக்கிறாங்க என்பதை குறித்து. You look around, there are many worldly people who don't know God, people who don't live for God. Even they are prosperous. தேவனை ஆற்ற தேவனை சட்ட பண்ணாதவங்க கூட செழிக்கிறாங்க. அதையும் பார்க்கலாம் நாம. But we are not talking about worldly prosperity. We are talking about God's prosperity. ஆனால் நாமளும் உலகத்துல வருகிற செழிப்பை குறித்து பார்க்கவில்லை. தேவனால் வருகிறது, தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறதையும் குறித்து பேசிக் கொண்டு வருகிறோம். There is a great difference between worldly prosperity and prosperity that comes as a result of knowing God, believing God, trusting God. உலகத்திலிருந்து வருகிற செழிப்புக்கும் தேவனிடத்திலிருந்து வருகிற செழிப்பு, தேவனை அறிந்து நாம் சேவிக்கிற தேவனை முற்றிலுமாய் அறிந்து உணர்வதனால் வருகிற செழிப்பு வேற. So I'm making myself very clear. ஆகவே நான் இப்பொழுதே உங்களுக்கு தெளிவுபடுத்தி விடுகிறேன் நான் சொல்லுகிற காரியத்தை. I am not teaching you to leave God and leave His word and to run after money. நான் சொல்லி போதனை பண்ணவில்லை தேவனை விட்டுட்டு பணத்தை தேடி போங்கள் என்று. I told you if you do that, அப்படி செய்வீர்கள் என்றால் then you're going to be the loser. நீங்கள் தான் இழக்கிறவர்களாய் இருப்பீர்கள். Because money is a very fast runner, it will outrun you. ஏனென்றால் பணத்தை ஓடினா பணம் உங்களை விட ஜாஸ்தியா ஓடும் அது. And so we are not teaching that. ஆகவே அந்த போதனை நாங்கள் கொடுக்கவில்லை. I am not teaching you to neglect God and go after money. தேவனை நிராகரித்து அவரை ஒன்னும் பொருட்பண்ணாம நீங்க பணத்துக்கு பின்னாக ஓடுங்கள் என்று நாங்கள் போதிக்கவில்லை. I am not teaching you to put money first in your life. இன்னும் சொல்ல போனா பணத்தையும் வாழ்க்கையில முதலாவது வையுங்கள் என்றும் சொல்லவில்லை. I'm telling you that money is important for you in this life. என்ன சொல்லி கொடுக்கிறேன் போதிக்கிறேன் என்றால் பணம் உங்கள் வாழ்வுக்கு அவசியமானவை என்று. If you don't have money, பணம் இல்லை என்றால் you can't eat good food. நல்ல சாப்பாடு உண்ண முடியாது. You cannot wear good clothes and provide good clothes for the family. உடைகளை உடுக்க முடியாது, பிள்ளைகளுக்கும் கொடுக்க முடியாது. Can't educate the children. குழந்தைகளை நன்றாக படிக்க வைக்கவும் முடியாது. Can't live in a good home. நல்ல குடும்பமும் இருக்காது, வீடும். Society will not respect you. இன்னும் சொல்ல போனா சமுதாயமும் மதிக்காது. So I'm saying money is important. ஆகவே தான் சொல்கிறேன் பணம் அவசியம். But I'm not telling you to leave God and His word and run after money. ஆனால் தேவனை விட்டுட்டு பணத்தை தேடி ஓடுங்கள் என்று போதிக்கல நானே. I'm showing you how you need to put God first. எப்படி தேவனை முதலாவதாக வைக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கிறேன். Put God's word first in your life. தேவனுடைய வார்த்தையை நம் வாழ்விலே முதலாவதாக வைக்க வேண்டும். When your heart and mind is after God, நம்முடைய இருதயமும் சிந்தனையும் தேவனை அடுத்த காரியத்தில் இருக்குமானால், then you will discover and find out that you don't even have to worry about all these financial needs in your life. நம்ம இருதயம் சிந்தனையும் தேவன் மேலே பற்றி இருக்குமானால் நம்ம தேவைகளை குறித்தும் குறைச்சலை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. That is what we are teaching you. அதை நான் போதிக்கிறேன். We are teaching you that financial and material prosperity is a result of spiritual prosperity. ஆகவே பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் வருகிற செழிப்பானது ஆவிக்குரிய செழிப்பினால் வெளிகிற பலன் அவைகள் வெளியரங்கமாக. Financial and material blessing is the outcome of a spiritual blessing. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தின்
வெளிப்படையான பலன் தான் பண விஷயம், பொருளாதார ஆசீர்வாதங்கள். So even today I want to stress upon that. அதை தான் இன்னைக்கும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். And I want to show you very clearly from the Bible that this is what God's word teaches. அது மட்டும் இல்லாமல் தேவனுடைய வார்த்தை இவைகளை தான் போதித்து காண்பிக்கிறது என்பதையும் நான் வலியுறுத்துகிறேன். See, that is why nowhere you will find in the Bible that God says seek after money or run after money. ஆகவே தான் பாருங்கள், வேதாகமத்திலே எங்கேயுமே தேவன் சொல்லிக் கொடுக்கவில்லை பணத்துக்கு பின்னாடி தேடி போங்கள் என்று. You will not find any scripture like that. அந்த மாதிரி எந்த வசனத்தையும் பார்க்க முடியாது. Everywhere, right from the beginning to the end, he says seek me and my kingdom. ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை என்ன சொல்லிக் கொடுத்திருக்கிறார் கர்த்தர்? தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் முதலாவது தேடுங்கள். Love me with all of your heart, your mind and your soul. முழு உள்ளத்தோடு உன் முழு ஆவியோடும் ஆத்மாவோடும் என்னை தேடு என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார். Why? Because when you seek God and when you seek his kingdom, then all these things God will provide for you. ஏனென்றால் அவரையும் அவருடைய ராஜ்யத்தை தேடுவோம் என்றால் இவை எல்லாமே கூட சேர்த்து நமக்கு கொடுப்பார். Only the person who doesn't know God, he will run after these things. தேவனை அறியாத மனுஷன் தான் பணத்துக்கு பின்னாடி ஓடுறவர். He will worry about what he should eat, what he should drink and what he should wear. தேவனை அறியாதவர் தான் நான் என்னத்தை குடிக்கிறது, நான் என்னத்தை புசிக்கிறது, நான் என்னத்தை உடுத்துறது என்ற கவலை உள்ளவர். Because he doesn't have God in his life, he doesn't know God. ஏனென்றால் கர்த்தரும் அவருக்குள்ள இல்ல, அவர் தேவனையும் அறிந்ததும் கிடையாது. So you ask him where your food is going to come from. ஆகவே நீங்க போய் அப்படிப்பட்ட ஆளுபட்டு போய் எப்படி எங்க உங்களுக்கு ஆகாரம் வரும்னு கேட்டு பாருங்க. Where your finances are going to come from. எங்க உங்க பணங்கள் வரும் என்று கேட்டு பாருங்க. Their answers is என்ன பதில் தெரியும்? I don't know. எனக்கு தெரியாதுங்க நாளைக்கு எங்க இருந்து வரும் என் பொழைப்புன்னு. But if you ask a good believer, ஆனால் நல்ல விசுவாசியை கேட்டு பாருங்க. he says I know where it comes from. அவரு சொல்லுவாரு எனக்கு தெரியும் எங்க இருந்து வரும் என்று. Comes from my God. என் பரம பிதாவிடத்திலிருந்து வரும் என்று சொல்லுவார். He is the one who put food on my table. என்னுடைய டேபிள் மேல அவர்தான் ஆகாரத்தை வைக்கிறவர். He is the one who gives me clothes to wear. அவர்தான் உடுத்த கொடுக்கிறவர். He is the one who provides everything for my daily life. என்னுடைய அனுதின தேவைகளை சந்திக்கிறவர் அவர்தான் என்று சொல்லுவார். The person who doesn't know God will worry about these things. தேவனை அறியாதவர் தான் இதை குறித்தெல்லாம் கவலைப்பட்டு இருப்பாங்க. That is what Jesus said in Matthew chapter 6. ஆகவே தான் மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டு போனாரு. He was speaking to his disciples. சீஷர்களிடத்துல பேசும்போது சொன்னாரு, He said you don't have to worry about all these things that they are worrying about. உலகத்துல இருக்கிறவங்க கவலைப்படுகிறது போல நீங்கள் கவலைப்படாதீர்கள். They don't know God. அவர்கள் தேவனை அறியாதவர்கள். They don't have God in their lives. அவர்கள் தேவனை தங்கள் வாழ்விலே இல்லாதவர்கள். That is why they run after these things, they seek after these things, they worry after these things. ஆகவே தான் உலகத்துல இருக்கிறவங்க அதுக்கு பின்னாடி தேடின்னு ஓடிட்டு போவாங்க. And then he said something, the most beautiful words I think. ஆனா ரொம்ப அருமையான வார்த்தைகளை அங்க தேவனானவர் சொல்கிறார் பாருங்க. After telling the Gentile people they don't have God, they don't know God, that is why they run and they seek after these things. புறஜாதியார்கள் தேவனை அறியாதவர்கள் தேவன் இல்லாதவர்கள் இவைகளை நாடி ஓடுவார்கள் என்று சொல்லிட்டு, but then in the next sentence he looks at the disciples and he says, அடுத்த வார்த்தை சீஷர்களை பார்த்து சொன்னார் பாருங்க, your heavenly Father knows that you have need of all these things. உங்கள் பரமபிதா உங்களுக்கு இவைகள் எல்லாம் தேவை என்று அறிந்திருக்கிறார் என்று சொன்னார். Oh, I just love those words. அந்த வசனம் ரொம்ப அருமையானது, எனக்கு பிடித்த வசனம். Do you love those words? உங்களுக்கு தெரியுமா அந்த வசனம்? Your heavenly Father knows that you have need of all these things. இந்த தேவைகளெல்லாம் உங்களுக்கு இருக்கிறது என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். I tell you my friend, he is not a God who just lives in the heaven and does not know what you and me experience in this life. நாம் வணங்குற தேவன் பரலோகத்துல இருந்துகிட்டு நாம உணர்கிறதையும் நமக்கு தேவையானதையும் அறியாதவரா இல்லங்க. Many people think like that. அநேகர் அப்படிதான் நினைக்கிறாங்க பாருங்க. They think while what's for him, he is in heaven. என்ன அவருக்கு என்ன பரலோகத்துல இருக்கிறாரு, I'm here on earth. நானும் பூமியில இருக்கிறேன். What does he know about what I'm going through in life? வாழ்க்கையில எனக்கு என்ன கஷ்டம்னு அவருக்கு என்ன தெரிய போகுதுன்னுவாங்க. Well, I tell you my friend, the same person who lives in heaven came down to this earth. நான் சொல்கிறேன் நண்பர்களே, பரலோகத்திலே வசிக்கிற பிதா பூமிக்கு இறங்கி வந்தார். As a man he came down. அவர் மனிதனாக அவதரித்தார். He took on flesh and blood. அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். He lived in this world like you and me. உங்களை போலும் என்னை போலல்லவா இந்த உலகத்திலே வாழ்ந்தார். He faced everything that you and me would face in this life. நீங்களும் நானும் இந்த உலகத்திலே என்னெல்லாம் சந்திக்கிறோமோ அனைத்தையும் அவரும் சந்தித்தார். So he knows what life is in this world. ஆகவே இந்த உலகத்தினுடைய வாழ்வு எப்படி இருக்கும் என்று அவர் நல்லா அறிந்து
The only வைத்திருக்கிறார். difference is he came out victoriously in ஒரு everything. வித்தியாசம் என்னன்னா அவர் எல்லாத்தின் ஊடாக அவர் வெற்றி சிறந்தார். So we have a God who knows that we have needs and especially financial needs. ஆகவே நமக்கு இருக்கிற பரமபிதா நம்மளுடைய பண தேவையும் அறிந்தவர் அவர். So that is why we teach you first to know God. ஆகவே தான் என்ன சொல்லிக் கொடுக்கிறோம், நம் தேவனை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும் முதலாவது என்று. Get acquainted with your heavenly Father. நம்ம பரமபிதாவோடு ஒன்றிணைந்து இருக்க வேண்டும். How to get acquainted with him? Through fellowship. அவரோடு எப்படி இணைந்து இருப்பது? அவரோட உறவு கொள்வதின் மூலமாக You தானே. fellowship with God through his word. அவருடைய வார்த்தையினாலே அவரோடு நாம் உறவு கொண்டு ஐக்கியம் கொண்டு இருக்கிறோம். You know, sometimes in the family you will see, in the family relationship, குடும்ப வாழ்விலே பார்த்தோம் என்றால் the husband will be in one place, கணவர் ஒரு இடத்துல இருப்பாரு, wife will be sitting in one room. மனைவி இன்னொரு ரூம்ல இருப்பாங்க. If they have two children, you know, one child is in this room, another child is in that room. ரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்கன்னா ஒருத்தங்க இந்த ரூம்ல இருப்பாங்க, இன்னொருத்தங்க அந்த ரூம்ல இருப்பாங்க. They hardly talk to each other, hardly get to know each other. அவங்க ஒவ்வொருத்தரோட முகத்தை பார்த்து பேசதே பெரிய அபூர்வமா இருக்குது. I mean, you know, their husband and wife and, you know, son and daughter, you know, it's a family relationship. But the thing is, they don't have fellowship with each other. கணவர் மனைவி மகள் மகன் தான், ஆனால் உறவு அவ்வளவா கிடையாது பாருங்கள், ஐக்கியம். That is why sometimes children don't understand the parents and parents don't understand the children. இப்படி இருக்கும் பொழுது நானே பெற்றோர்கள் பிள்ளைகளை புரிந்து கொள்ள முடியல, பிள்ளைகளும் பெற்றோர்களை புரிந்து கொள்ள முடியாமல் Why? போய்விடுகிறது. Because there's no fellowship, no communication between children and parents. ஏனென்றால் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையிலே ஒரு ஐக்கியம் இல்லை, ஒரு உறவாடல் இல்லை. 90% of the problems is because of this only. இதுதான் 90% பிரச்சனையே குடும்பத்துல. No communication between parent and child. பெற்றோர்களுக்கும் பிள்ளைக்கும் நடுவிலே ஒரு ஐக்கியம் இல்லை. So sometimes even the children don't understand the parents. ஆகவேதான் பல பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க பெற்றோர்களை புரிந்து கொள்ள. I've heard many children telling, அநேக பிள்ளைங்க இப்படி சொல்லிருக்காங்க, you don't know pastor, my father and mother, they don't really love me and care for என்ன me. சொல்லுவாங்க தெரியுங்களா, உங்களுக்கு என்ன தெரியுங்க பாஸ்டர், எங்க அம்மா அப்பாக்கு என்னை பத்தி கவலையே It's a இல்லைன்னு. very common saying among அது children. வந்து பிள்ளைங்க சொல்ற சாதாரண அப்பப்ப சொல்ற வார்த்தையாவே. The real problem is because they don't know the parent and the parent doesn't know the child. ஆனா பிரச்சனை இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெற்றோருங்க பிள்ளைங்களை அறியல, பிள்ளைங்க பெற்றோருங்களை அறியாம விட்டுட்டாங்க So குடும்பத்துல. even in Christianity is a family. ஆகவே கிறிஸ்தவம் அப்படிதான், கிறிஸ்தவம் என்பது ஒரு குடும்ப வாழ்வு. Church is one big family. ஆகவே சபை என்பது ஒரு பெரிய குடும்பம் போல. Our father is God. நம்மளுடைய அப்பா வந்து தேவன் தான். We all belong to his family. அவருடைய குடும்பத்திலே நாம் எல்லாரும் அங்கத்தினர்கள். But it's not enough to have a relationship by being a child of God. தேவனுடைய பிள்ளையாக இருப்பது வேற. Many of you are children of God. You know God as your father. நாம் அநேகர் பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவனை ஏற்றிருக்கிறோம், தேவன் நமக்கு பரமபிதாவா இருக்கிறார். That is a good thing. அது நல்லதுதான். But the most important thing in Christianity is fellowship. ஆனா கிறிஸ்தவத்தில் இன்னும் மிக முக்கியமானது என்னவென்றால் ஐக்கியம் கொள்ளுவதுதானே. That is understanding your heavenly Father. அதாவது பரமபிதாவை நாம் அறிந்திருக்குவதுதான். Getting acquainted with him intimately, closely, knowing him personally. அவரை நெருங்கிய விதத்திலே அவரை முற்றிலுமாக ஐக்கியம் கொண்டு உறவு கொண்டு தெரிந்து வைத்திருப்பதல்லவா. Being sure, being confident about who he is and what type of person he is. அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்னெல்லாம் விரும்புகிறவர் என்பதெல்லாம் அறிந்திருக்க வேண்டும் அல்லவா. This is what is lacking in the Christian circle. இதுதானே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இந்த சமுதாயத்திலே தேவையா இருக்கிறது. People don't have an intimate knowledge of God, their heavenly தேவனை Father. குறித்து ஆழமான அறிவு இல்லையே. That is why he told his disciples, ஆகவே தான் சீஷர்களிடத்திலே சொன்னார், your heavenly Father knows that you have need of all these things. இவைகள் எல்லாம் தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறாரே. God knows, my friend. தேவன் அறிந்திருக்கிறார் Before he நண்பர்களே. even created you, before you could be formed in your mother's womb, and before you could be born into this world, God knows that you will need finances in நீங்கள் abundance. இந்த உலகத்திலே கருவிலே உருவாகுவதற்கு முன்பாகவே உங்கள் தேவைகளை உங்கள் பிதா பரம அப்பா அறிந்திருக்கிறாரே. And that is why he has planned to bless you financially and materially. ஆகவே தானே ஒரு காரியங்கள் எல்லாம்
திட்டம் வைத்து இருக்கிறார் உங்களை பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் ஆசீர்வதிக்க வேண்டும். So that is what he told his disciples. அதை தானே சொல்லிக் கொடுக்கிறார் சீஷர்களிடத்திலே. Seek me and my kingdom first. என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? என் தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் முதலாவது தேடுங்கள் என்று. Seek me and my kingdom first. That means get to know me. என்னையும் என்னுடைய ராஜ்யத்தையும் முதலாவது தேடுங்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? என்னை முதலாவது அறிந்து கொள்ளுங்கள் என்று Understand how the kingdom of God works. எப்படி தேவனுடைய ராஜ்யம் வேலை செய்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் முதலாவது. Get to know me, get acquainted with me intimately. Know me first. என்னை அறிந்து கொள்ளுங்கள், என்னை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். And then he says all these things will be added unto your life. அப்புறம் சொல்றாரு இவையெல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று. I tell you my friend, you don't have to live in lack and want and poverty and bondage. ஆகவே நண்பர்களே நான் சொல்கிறேன், நீங்கள் தேவையில்லையும் குறைச்சிலையும் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. God has made abundant provision for you and me. உங்களுக்கும் எனக்கும் அபரிமிதமான கொடுத்து வச்சிருக்கிறார். Unlimited provision. அதாவது அளவுக்கு மீறின காரியங்களை வைத்து வைத்திருக்கிறார். He did not fix the amount. அதுக்கு ஒரு எல்லையை குறிக்கலாம் பாருங்க, இவ்வளவுதான் உனக்கு என்று. He did not fix the amount according to the families. குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இவ்வளவு போதும்னு சொல்லலையே. Oh, you have one child, so much is sufficient for you. உங்களுக்கு ஒரு பிள்ளையா, அப்ப இவ்வளவு போதும் உங்களுக்குன்னு சொல்லலையே. You have 2 children, so you need a little more. ரெண்டு பிள்ளைங்களா, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னு சொல்லலையே. You have 3 children, so you need a little more. 3 பிள்ளைங்களா, அப்ப உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி வேணுமே என்று சொல்லி கொடுக்கல. No my friend, whether you have 1 child or whether you have 10 children, it doesn't matter to God. தேவனுக்கு நீங்க ஒரு பிள்ளை வச்சிருந்தாலும் சரிதான், 10 பிள்ளைகளை வச்சிருந்தாலும் சரிதான். He's never fixed the amount that you need. You can get unlimited resources is at your disposal. ஆகவே உங்களுக்குன்னு ஒரு எல்லை வைக்கல, உங்களுக்கு ஊற்று போல ஆதாரம் வந்துனே இருக்கும். So get to know God. தேவனை அறியுங்கள் through his word. அவருடைய வார்த்தையின் மூலமாக. See, the Bible is the revelation of God. வேதாகமம் தேவனை குறித்து சொல்லுகிற வெளிப்பாடு. God has revealed himself to man through his word. தேவனானவர் தன்னையே வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார் வார்த்தையின் மூலமாக. So if you want to know about your heavenly Father, you have to know him only through the word. ஆகவே பிறந்த பிதாவை அறிய வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தையிலே தான் வந்து பார்த்து அவரை பற்றி புரிஞ்சுக்க முடியும். So that is what we are showing you. We are showing you how that financial and material prosperity is a result of the spiritual blessing and prosperity. ஆகவே தான் காண்பித்துக் கொண்டு வருகிறேன் நான், பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் வருகிற ஆசீர்வாதம் எதனால வந்திருக்கிறது என்றால் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலே வருகிறவைகள் இவைகள் எல்லாம் என்று. Let's turn to Matthew chapter 7. மத்தேயு 7ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Matthew chapter 7. மத்தேயு 7. And I'll read verse 17 and 18, the verse that we were looking at last week. 17 and 18. மத்தேயு 7:17. And even so, every good tree bears good fruit, but a bad tree bears bad fruit. அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். And then he says, a good tree cannot bear bad fruit, nor can a bad tree bear good fruit. 18ஆம் வசனம், நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. And verse 20, therefore you shall know them by their fruits. 20ஆம் வசனம், ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். Now if you read the context there, it is actually talking about the true and the false. அதாவது இந்த பின்னணியை பார்ப்போம் என்றால் போலியானது உண்மையானதை குறித்து வித்தியாசம். How you shall know and differentiate the true from the false. எப்படி சரியானதை தவறிலிருந்து நாம் பிரித்து கண்டுபிடிப்பது? How do you know good from bad? எப்படி கெட்டதிலிருந்து நல்லது கண்டுபிடிப்பது? That is the context there. அதுதான் இங்க பின்னணி. And then in verse 17 he comes and he says, even so every good tree bears good fruit. அதுல தான் 17ஆம் வசனத்தை சொல்ல வராரு, அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும். So he's talking about a good tree here and he's saying every good tree bears or brings forth good fruit. இங்க நல்ல மரத்தை பத்தி சொல்றாரு, நல்ல மரம் எல்லாம் நல்ல கனியை கொடுக்கும். Now he's not giving an horticultural lesson here or an agricultural lesson here. இங்க வந்து விவசாயத்தை பத்தி சொல்ல வரல அவரு. He's not teaching about how you can grow good trees and get good fruit. எப்படி நல்ல மரத்தை வளர்த்து எப்படி இனிப்பான பழத்தை பெறுவது என்று சொல்ல வரவில்லை. No, he's just using a natural element there to explain a supernatural truth or a spiritual truth. இயற்கையான காரியத்தை எடுத்து ஆவிக்குரிய காரியத்தை கொண்டு விளக்குகிறார் பாருங்க. The scene is very easy to understand. காண்கிறவைகளை சீக்கிரமா
புரிஞ்சுக்கலாம் நம்ம. So that is why you will see in most of the teachings of Jesus, he takes the things that are seen and he explains the unseen realm. ஆகவே தான் காண்கிற காரியத்தை இயற்கையிலிருந்து ஒரு காரியத்தை எடுத்து இயேசுவானவர் போதிக்கிறத பார்க்கலாம், விளக்குகிறாரு. பரலோகத்தில் இருக்கிற காணாத காரியத்தை விளக்க. He takes the natural laws and the principles of the world and he explains the spiritual laws of the kingdom. உலகத்தில் இருக்கிற நியாய பிரமாணங்கள் இருக்கிறதல்லவா, விதிமுறைகள், இதுதான் தான் இப்படி நடக்கணும், அந்த விதிமுறைகளை எடுத்துக்கொண்டு ஆவிக்குரிய விதிமுறை எப்படி வேலை செய்யுதுன்னு காண்பிக்கிறாரு. So let's see what he's talking about here. இங்க என்னத்தை குறித்து பேசுகிறார் என்று பார்க்கலாம். Every good tree bears good fruit. எல்லா நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும். So he's talking about how every good tree will bring forth only good fruit. என்ன சொல்கிறாரே, எல்லா நல்ல மரம் எல்லாமே நல்ல கனியை தான கொடுக்கும். So I told you, my question is, how can you and me find out whether a tree is good or bad? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் பாருங்க, நீங்களும் நானும் எப்படி ஒரு நல்ல பழம் என்று நல்ல மரம்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? If you want to find out that a tree is good or bad, will you go dig up the soil there, dig up the roots and check whether the roots are good? ஒரு மரம் இருக்குதுன்னா அந்த மரம் நல்ல மரமா, செத்து போன மரமா, இல்லைன்னா கெட்ட மரமான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? போயிட்டு வேற நோண்டியா பார்த்து கண்டுபிடிப்பீங்க நல்ல மரமா கெட்ட மரமா? No, don't do that. You will destroy the whole tree. அப்படி பண்ணோம்னா மரத்தை சாகடிச்சிருவோம் நாம. So how do we know whether a tree is good or bad? ஆகவே நல்ல மரமா கெட்ட மரமான்னு எப்படி நமக்கு தெரியும்? Well, the only way that we can tell whether a tree is good or bad by looking at the fruit that it brings forth. அது நல்ல மரமா கெட்ட மரமான்னு எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா அது கொடுக்கிற கண்ணியை வச்சு சாப்பிட்டு பார்த்து சொல்றோம். See, the root is something that goes under. It is unseen, invisible. You can't see the roots of the tree. பாருங்கள், மரத்தினுடைய வேறு உள்ள போகுது தரைக்குள்ள, அது நம்மளால பார்க்க முடியாத கண்ணால. But the fruit is something very visible. It is evident. ஆனால் மரத்திலிருந்து வர பழங்களோ கண்ணால காண முடியக்கூடியவை. So you don't need a degree to tell whether a tree is good or bad. ஆகவே ஒரு மரம் நல்ல மரமா கெட்ட மரமான்னு சொல்றதுக்கு போய் பட்டம் படிச்சிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. By just looking at the tree or the fruit of the tree, you can tell whether the tree is good or bad. ஆகவே பழத்தை பார்த்தோனே சாப்பிட்டு பார்த்தனே சொல்லலாம் இந்த மரம் நல்ல மரமா கெட்ட மரமான்னு. By looking at the fruit, because the fruit is the evidence and proof that the tree is good. If not, it will not bring forth good fruit. நல்ல பழத்தை கொடுக்குதுனே வந்து நமக்கு என்னத்தை காமிக்குது? இந்த மரம் நல்ல மரம்ட்டே, நல்ல மரமா இருக்கிறதுனால தான் நல்ல கனியை கொடுக்குது. That is how we determine whether a tree is good or bad. அத வெச்சு தான் நல்லா சாப்பிட்டு பார்த்து தான் இது நல்ல மரமா இல்ல இது வேண்டாத மரமான்னு கண்டுபிடிக்கிறோம். But the thing is this. ஆனா காரியம் இதுதான். See, you look at the fruit on the outside that is visible and tangible and you say the tree is good. ஆனா நாம என்ன செய்றோம் பாருங்க, கண்ணால காணக்கூடிய இந்த பழத்தை பார்த்துட்டு நல்ல மரம் சொல்றோம். But the fact of the matter is, unless the root is good, you will not get good fruit. ஆனால் உண்மையானது என்ன தெரியுங்களா? வேறு நல்லா இருக்கிறதுனால தான் நல்ல மரம். Understand? Nobody sees the root. It goes inside. It is down, underground. மரத்துடைய வேறு உள்ள பூமிக்குள்ள காணாம போயிருக்கிறதுனால அதை நம்ம சண்டை பண்றது இல்ல. But that is a fact. ஆனா அதுதானே உண்மை. The main thing in a tree is the roots. மரத்தினுடைய முக்கியமான காரியமே வேர் தானே. The deeper the roots, the firmer, the stronger the tree. எவ்வளவுக்கு எவ்வளவு வேர் உள்ள போதோ படுறதோ அவ்வளவுக்கு அளவு மரம் நல்ல திடமா இருக்கும். Because the more it get nourishment and sends it to the tree to every place. ஏனென்றால் எவ்வளவுக்கு எவ்வளவு வேர் படர்ந்து போய் சத்தை உறிஞ்சி கொடுக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு மரம் நல்லா இருக்கும். So in a tree, the root is the main thing. ஆகவே வேர் தான் முக்கியமானது மரத்துக்கு. The root is the thing that draws, nourishment and sends it and enables the tree to bring forth good fruit. ஆகவே வேர் தானே உள்ள போய் வேண்டிய சத்து நல்ல சத்து எல்லாத்தையும் உறிந்து மரத்துக்கு கொடுக்கிறது. Now if the root is not good, if the root is rotten and dried up, வேர் அழுகி போயோ காஞ்சி போச்சுனா it is evident in the tree. அது மரத்துக்கு அறிகுறி காஞ்சிடும். மரம் The tree is all dried up, it is rotten. அது மரம் காஞ்சி போய்டும், மரம் அழுக போக ஆரம்பிச்சிடும். Very soon it will even fall down. இன்னும் சொல்லலாம் போனா கொஞ்ச நாள்ல மரமே விழுந்துரும். So that is what he is talking about here. அதுதான் நீங்க சொல்லுகிறார் அவர். But the thing is this. காரியம் என்னன்னா, the principle, விதிமுறை இதுல see, என்னவென்றால், in the same manner the financial and the material blessings also is the outcome of the spiritual life. அதே மாதிரி தான் பண விஷயமும் பொருளாதாரத்தின் ஆசீர்வாதம் நம்மளுக்கு கையில இருக்குதுன்னா அதுக்கு மூல ஆதாரமே என்னன்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான். It is the outcome of a good spiritual life. ஆவிக்கு நல்ல ஆவியின் வாழ்க்கையினுடைய கனி தான் பண
விஷயமும் பொருளாதார செழிப்பும். Come down to Matthew chapter 12. 12ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். மத்தேயு 12. Verse 33 to 35. Either make the tree good or its fruit good, or else make the tree bad and its fruit bad. For a tree is known by its fruit. 33ஆம் வசனம். மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனியினால் அறியப்படும். Brood of vipers, how can you, being evil, speak good? For out of the abundance of the heart the mouth speaks. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். And then in verse 35 it says, a good man out of the good treasure of his heart brings forth good things. 35ஆம் வசனம். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். A good man out of the good treasure out of his heart brings forth good things. என்ன சொல்கிறார் பாருங்க, நல்ல மனுஷன் இருதயமாக நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். See, your heart produces things. இருதயம் தான் காரியங்களை பிறப்பிக்கிறது. Your heart is called the spirit man. இருதயம் என்பது ஆவிக்குரிய மனுஷனை குறிக்கிறது. Man is a spirit, he has a soul and he lives in a body. அது தெரியும் இல்லீங்களா? மனுஷன் ஆவியா இருக்கிறான், அவனுக்கு ஆத்துமா இருக்குது, அந்த சரீரத்துக்குள்ளே வசிக்கிறான். So I want to show you that financial and material prosperity is a result of a heart and a mind that is rich towards God and his word. ஆகவே இருதயமும், அதாவது மனுஷனுடைய ஆவியும் ஆத்துமாவும் தேவனுடைய காரியத்திலே ஒன்றிருந்தால் ஐஸ்வர்யம் தானாய் வரும். See, he says a good man. நல்ல மனுஷன். He's talking about a good person. Who is a good person? பாருங்க, யார் நல்ல மனுஷன்? Good person is a person who loves God. தேவனை நேசிக்கிறவர். Out of the good treasure of his heart, that means out of what is in his heart, he brings forth. இருதயத்தின் நல்ல பொக்கிஷத்திலிருந்து என்ன உள்ள இருக்குதோ அதிலிருந்து எடுத்து கொடுக்கிறார், காமிக்கிறாருன்னு. That means whatever is in your heart, you will bring forth. அப்படியே என்ன அர்த்தம்? நம்ம இருதயத்துல என்ன இருக்கிறதோ அதுதான் நாம் பிறப்பிப்போம். You know where financial and material prosperity actually starts? எங்கிருந்து பண விஷயத்தின் செழிப்பு ஆரம்பிக்கிறது தெரியுங்களா? Before you can see it in the physical realm, before you can experience it in the physical realm. பணத்தையும் பொருளாதாரத்திலும் சரீர பிரகாரமாக நாம் காண்கிறதற்கு உணர்கிறதற்கு முதலாக, You know where it begins in your life? வாழ்வில் எங்க ஆரம்பிக்கிறது தெரியுங்களா? I tell you my friend, it begins from the inside, from the heart and from the mind. It starts there. நான் சொல்கிறேன் நண்பர்களே, அவைகள் நம்மளுடைய இருதயத்தில் இருந்தும் சிந்தனையில் ஆத்மாவிலிருந்தும் பிறப்பிக்கிறது. முதலாவது It starts from your heart and your mind. இருதயத்திலிருந்தும் சிந்தையிலிருந்தும் தான் முதல்ல ஆரம்பிக்கிறது. That is why before you experience financial miracles, before you experience financial abundance, you need to have a heart and a mind that is filled with the word of God. ஆகவே தான் பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் செழிப்பு வருவதற்கு முன்பாக இருதயமும் ஆத்மாவும் சிந்தனையும் தேவனிடத்திலே ஒருங்கிணைக்க வேண்டும். The heart and the mind are the most important aspects of the human, body, I would say. பாருங்கள், மனித வாழ்விலே இருதயம், ஆவியும் சிந்தனையும் ஆத்மாவும் ரொம்ப முக்கியமான பங்கு. Now I'm not saying the body is not important. சரீர ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல வரல நானே. Because without the body then you will be, an embodied spirit and soul. ஆவி ஆத்மா வச்சுன்னு சரீரம் இல்லைன்னா நம்ம என்னத்த பண்ண முடியும்? The spirit and soul lives in our body. ஆவியும் ஆத்மாவும் இந்த சரீரத்துக்குள்ளாக இருக்கிறது, வசிக்கிறது. But I'm talking about when it comes to living and reigning in life, it is the spirit and the soul that matters the most. ஆனால் வாழ்விலே ஆண்டு கொள்ளுவது என்று வரும் பொழுது ஆவி ஆத்மாவு தான் முதலிடமாக இருக்கிறது. It is the spirit and soul that controls the body, and the body just does what the spirit dictates to the soul, and then the soul dictates to the body. That the body carries out. ஆகவே இந்த சரீரத்தை ஆண்டு கொள்ளுவது இந்த ஆவி ஆத்மா தான். ஆவி சொல்றது ஆத்மா கீழ்ப்படுகிறது, ஆத்மா சொல்றது இந்த சரீரம் ஒத்து போகிறது. So prosperity actually begins in the heart. It begins in your mind before you could experience it in the physical realm. ஆகவே தான் செழிப்பு, பண விஷயத்தின் செழிப்பும் பொருளாதாரத்தின் செழிப்பும்
நம்ம சரீரத்திலே அனுபவிக்கிறதுக்கு முதலாவதாக அவை ஆவியிலே தானே ஆரம்பிக்கிறது, ஆவி ஆத்மாவிலே. So here Jesus is not just talking about a tree, he is talking about the heart. ஆகவே தான் நீங்க மரத்தை பத்திட்டு அப்படியே சொல்லிட்டு போல பாருங்க, அவ இருதயத்தை கொண்டு வராருங்க. He is talking about you and me and how we can bring forth abundance from within us. எப்படி நீங்களும் நானும் சம்பூர்ணத்துல உள்ளத்துல இருந்து உள்ளே இருந்து கொண்டு வர முடியும் என்கிறதை பேசுகிறார். Prosperity and financial blessings is not out there, my friend, somewhere. நான் சொல்கிறேன் நண்பர்களே, பண விஷயமும் பொருளாதாரமும் உலகத்துல எங்க இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. People are thinking it's everywhere. அத நினைக்கிறாங்க பணம் அங்கலாம் இருக்குது, செழிப்பிங்கலாம் இருக்குது, அங்க பொருளாதாரம்லாம் இருக்குதுன்னு. Some people think prosperity is in Dubai. என்ன சொன்ன போனா செழிப்பு வந்து துபாயில இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. Some people think it's in America. என்ன சொன்ன போனா செழிப்பு வந்து அமெரிக்கால தான் இருக்குதுன்னு சில பேர் நம்புறாங்க. Some people think it's in UK. என்ன சொல்ல போனா லண்டன்ல இருக்குது செழிப்பு என்று எண்ணுகிறார்கள் சிலர். If prosperity were in those places, then we can all go there, no problem. அங்க செழிப்பு அங்க தான் இருக்கும்னா நம்ம எல்லாரும் போகலாம், அது சரிதானே. But you know how many people in America live on the streets? ஆனா அமெரிக்கால எத்தனை பேர் தெருவுல வசிக்கிறாங்க, பிச்சைக்காரங்களா தெரியுங்களா? Prosperity is not there, my friend. செழிப்பு அங்க இல்ல நண்பர்களே. Prosperity is not in all these places. இந்த இடங்களிலே இல்ல செழிப்பானது. People are running here and there thinking when they go there they can prosper. என்ன நினைக்கிறாங்க, பணம் அங்க சம்பாதிக்கலாம், பொருள் அங்க சம்பாதிக்கலாம், இங்க போலாம் அங்க போலாம்னு யோசிக்கிறாங்க. I tell you, personally as a pastor, I met so many people. நான் தனிப்பட்ட முறையிலே போதகனா இருக்கேன், நான் अनेகரை சந்திச்சு இருக்கிறேன். And who worked in Dubai not today but many years back when they were paid very high salaries. அந்த காலத்திலே துபாய் எந்த நம்பர் 1 இருக்கும் பொழுதே சம்பாதிச்சு பெரிய பணக்காரங்களா இருந்தவங்க. But today you look at them. இன்னைக்கு நீங்க அவங்கள பாத்தீங்கன்னா they don't even have a roof to stay. அது தங்கறதுக்கு கூட இடம் இல்லாமல் இருக்கிறார்கள். Prosperity is not in all these places, my friend. செழிப்பு என்பது இந்த இடத்துல எல்லாம் கிடையாது நண்பர்களே. Because people think like that, they think prosperity is here and there and all that. அவங்க ஜனங்க நினைப்பு அப்படிதான், இங்க செழிக்கலாம் அங்க போய் செழிக்கலாம், இங்க தான் செழிப்பு இருக்குது. If you go to this place you'll prosper, if you go to that place you'll prosper. என்ன சொல்றாங்க, அங்க போங்க நல்லா செழித்தவங்களான்னு. I like Abraham. நான் எனக்கு ஆபிரகாமை தான் பிடிக்கும். You know when they were blessed with so much of abundance and the land could not support them, the Bible says. பாருங்க அங்க வேதாகமம் ஆபிரகாமை பத்தி சொல்லும் பொழுது அவனுடைய ஆஸ்தினாலே பூமிக்கு பாரமாய் இருக்குன்னு சொல்லும் பொழுது. And the Bible says there arose some conflict between Abraham's servants and Lot's servants. இன்னும் சொல்லப்போனா ஆபிரகாமுடைய வேலைக்காரங்களுக்கும் லோத்துடைய வேலைக்காரங்களுக்கும் சண்டை வந்த போது கூட. So Abraham called Lot and said, லோத்தை பார்த்து சொன்னார் இல்லையா ஆபிரகாம், let us not give any room for any problem to arise within us. பிரச்சனை நம்ம கிட்ட வரதுக்கு எதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும்? So the land is before us. ஆகவே தேசம்லாம் நிலலாம் நம்ம கண்ணு முன்னாடி தானே இருக்குது. Let us part ways. நம்ம பிரிஞ்சு போலாமே. You choose first. நீ தெரிந்து கொள்ளுப்பா முதலாவது லோத்தேன்ட்டாரு. Now if it was you and me, you know what we'll do? We will choose first. நாம நீங்களும் நானும் பேச்சு எடுக்கிறோம், பேச்சுவார்த்தை எடுத்தா நாம தான் முதல்ல நாம நிலத்தை தேர்ந்தெடுத்துட்டு பேசுவோம். We will see which is the green land, nice land, cultivated land. முதல்ல பாப்போம், கண்ணேர் எடுத்து எங்க நல்லா பச்சை பசேன்னு விளைச்சல் இருக்குதோ அந்த இடமா போயிடலாம் அந்த ஊருக்கு. And we will take the best and always give the worst to the other person. நம்ம முதலாவது நல்லதை எடுத்துட்டு வேண்டாததை மற்றவங்களுக்கு கொடுத்துருவோம். But just see Abraham. ஆபிரகாம பாருங்க. You know what he said? என்ன சொன்னான் தெரியுங்களா? He said you choose first. நீ முதலாவது தெரிந்து கொள்ளுப்பா. If you go this way, I will go this way. நீ இந்த பக்கம் போனானா நான் எதிர்பக்கமா போயிடுறேன். You go to the left, I'll go to the right. நீ இடது பக்கமா போனானா நான் வலது பக்கமா போயிடுறேன். For him it didn't matter whether left or right or straight or backward. பாருங்க ஆபிரகாமுக்கு இடது பக்கமோ வலது பக்கமோ அதெல்லாம் பொருட்டு அல்ல. You know why? ஏன் தெரியுங்களா? He knew prosperity is not in all these places. அவருக்கு தெரியும் செழிப்புன்றது இந்த நிலத்தை நம்பி கிடையாது என்று. He understood that prosperity comes as a result of God. செழிப்பானது தேவனிடத்திலிருந்து வருகிறவை, தேவனாலே என்று அறிந்தவர். It comes from knowing God intimately, getting acquainted with God intimately. தேவனை ஆழமாய் ஐக்கியத்திலே கரிந்திருப்பதினாலே வருகிறவை செழிப்பு என்று அறிந்திருந்தார். Understand? So prosperity is not in all these places, it is in your heart and in your mind. This is where prosperity really begins, my friend. ஆகவே செழிப்பு என்பது வெளியில இல்ல நண்பர்களே, உங்கள் ஆவில இருதயத்திலேயும் சிந்தையிலேயும் இருந்து தான் ஆரம்பித்து வெளியில வரும் உங்களுக்கு. I'll show you later. Unless your heart is changed and transformed, and unless your mind is changed and transformed, you will never experience financial and material abundance. நான் சொல்கிறேன், காண்பிக்கிறேன் பாருங்கள், பிற்பாடு சொல்லி காண்பிக்கிறேன், போதிக்கிறேன். எப்படி இருதயம் மாறின பிறகுதான்
எப்படி சிந்தை மறுரூபமான பிறகுதான் நமக்கு செழிப்பு உண்டாகும் என்பதை. And that is why he says first the kingdom of God, me. ஆகவேதான் சொல்லி கொடுக்கிறாரே, முதல் தேவனுடைய ராஜ்யம் நான் தான் முக்கியம். Why? Because when your heart is right with God and when your mind is renewed and transformed, ஏனென்றால் முதலாவது தேவனோடு நம்முடைய இதயம் சரியாக இருக்குமானால், then when சிந்தனை மறுரூபமாக்கப்பட்டிருக்குமானால், then when you are blessed with abundance, சம்பூர்ணத்தினால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் பொழுது you will really enjoy it. You will know the value of it. அவைகளை முழுமையாக அனுபவிப்பீர்கள். ஏன்னா அதோட அருமை உங்களுக்கு தெரியும். And you will understand the meaning and the purpose of abundance. அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பூர்ணத்தினுடைய நோக்கம் என்ன என்றும் அறிந்திருப்பீர்கள். So I told you everything God has a plan and a purpose for. பாருங்கள், தேவன் எல்லாவற்றையும் திட்டம் நோக்கம் கொண்டுதான் செயலில் இறங்குகிறார். He will never do anything without a purpose. பாருங்க, எதையும் நோக்கம் இல்லாம செய்கிறவர் அல்ல நம் தேவனானவர். So if he plans abundance for you, there's a purpose for abundance. உங்களுக்கு ஒரு சம்பூர்ணத்தை திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார்னா அதுக்கு நோக்கம் இருக்கிறது. But if you don't know God, அவன் தேவனை அறியலனா, if your heart and your mind is not rich towards God, இந்த இருதயமும் சிந்தனையும் தேவனிடத்திலே ஐக்கியத்திலே ஐஸ்வர்யம் உள்ளதா இல்லை என்றால், then when you have abundance, சம்பூர்ணம் வந்துச்சுனா you know what will happen? என்ன ஆகும் You தெரியுங்களா? will get all you can all you get and sit tight on your can. கிடைக்கிறதெல்லாம் மூட்டை கட்டினது மேல உட்கார்ந்துக்குவோம், அனுபவிக்க மாட்டோம். That is not prosperity, my friend. அதுவல்ல செழிப்பு நண்பர்களே. That is not prosperity. அது செழிப்பே கிடையாது. Prosperity is totally different. செழிப்புனா வேற அது. People don't understand what prosperity is. செழிப்புனா என்னன்னு தெரியல ஜனங்களுக்கு பாருங்க. So that is why prosperity begins in the heart and in the mind. ஆகவே தான் செழிப்பு என்பது இருதயத்திலும் சிந்தனையிலும் ஆரம்பிக்கிறது So முதலாவதாக. Jesus is saying here, a good man out of the good treasure in his heart. ஆகவே தான் இயேசு சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க, நல்ல மனுஷன் நல்ல பொக்கிஷமான தன்னுடைய இருதயத்திலிருந்து. That is why the Bible says, keep your heart with all diligence. ஆகவே தான் வேதாகமம் கத்துக் கொடுக்குது பாருங்க, உங்கள் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். Why? Because out of it flows issues of life. ஏனென்றால் இதிலிருந்து தான் ஜீவ ஊற்று புறப்படும். Everything starts here in the heart. It begins here. எல்லாமே இந்த இருதயத்திலிருந்து தான் ஆரம்பிக்கும் நமக்கு. Keep it with all diligence means, guard it, protect it. எல்லாம் காவலோடு காத்துக்கொள் என்றால் தெளிவா இருக்குது. நல்ல பத்திரமா பார்த்துக்கணும், கண்டது போகாம. The heart is very precious, my friend. இருதயம் தான் நமக்கு ரொம்ப பொக்கிஷம் போல. You need to guard it. You need to protect it against unwanted things. ஆகவே வேண்டாத காரியத்திலிருந்து இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நம்மை. Because whatever gets into your heart will bring forth. ஏனென்றால் இருதயத்துக்குள்ள எதெல்லாம் போதோ அதுதான் பிறப்பிக்கும். The heart, you can also say it's like the field or the ground. சொல்வாங்க இல்லையா, இருதயத்தை ஒரு நிலம் போல என்று. You take seed and go and sow it in the ground. ஒரு விதை எடுத்துட்டு போய் நிலத்துல விதைச்சீங்கன்னா, whatever seed you sow, that is what you will get. எந்த விதையை விதைக்கிறோமோ அதுவல்லவா முளைச்சு வரும். You sow mango seeds, you will get mango trees. மாங்காவோட விதை எடுத்துட்டு போய் விதைச்சோம்னா மாம்பழம் தான் கிடைக்கும். The heart is same. அதே மாதிரி தான் நம்மளுடைய இருதயமும். That is why you need to guard it, you need to protect it with all diligence. ஆகவே தான் அவைகளை கண்ணும் கருத்துமாய் காவலோடு காத்துக் கொள்ள வேண்டும் நாம். Why? Because if the wrong seeds get in, then the wrong things will bring forth. ஏனென்றால் தவறான விதை விழுந்துருச்சுன்னா தவறானதை பிறப்பித்து விடும். So he says the heart is important. ஆகவே இருதயம் முக்கியம். A good man out of the good treasure of his heart brings forth good things. ஆகவே நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். Now I'll show you what a prosperous heart is about. செழிப்பான இருதயம் என்றால் என்ன என்பதை காண்பிக்கிறேன் பாருங்கள். Turn with me to Mark chapter 4. மார்க் 4ஆம் அதிகாரம். Mark chapter 4. I'll read just verse 20. 20ஆம் வசனம். 4:20. But these are the ones sown on good ground. Those who hear the word, accept it, bring forth fruit, some 30, some 60, some 100-fold. பாருங்க, மார்க் 4:20. வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். Matthew 12:35. What did we read there? அங்க மத்தேயு 12:35 என்ன படிச்சோம்? A good man
நல்ல மனுஷன் out of the good treasure of his heart brings forth good things. இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். So here in Mark chapter 4 verse 20, இங்கே மார்க் 4:20 we see what is a good heart or a good ground. என்ன நல்ல நிலமானது நல்ல இருதயமானதுன்னு பார்க்கிறோம் பாருங்க. Now you don't need any interpretation for this parable, இந்த உவமை இயேசு கிறிஸ்து சொன்னதுக்கு ஒண்ணும் நம்மளுக்கு விவரிச்சு சொல்ல வேண்டியதில்லை. because Jesus first spoke the parable. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவே உவமையை சொல்லிட்டு Disciples could not understand, அதை சீஷர்களுக்கு புரியாததுனால so they came to him and asked the meaning of the parable, அவரிடத்துல வந்து தனியா வந்து கேக்குறாங்க அந்த உவமையோட அர்த்தத்தை சொல்லுங்கன்னு. and then he explains the parable to them. அந்த அர்த்தத்தையும் இங்க விளக்கிட்டாரு. So this is the parable of the sower, where the sower goes and sows the word. ஆகவே இங்க ஒரு விதைக்கிறவனை பத்தி சொல்றாரு. விதைக்கிறவன் விதையை விதைக்க போறான். So the seed is the word. அந்த விதை தான் வசனம். And where does he sow it? He sows it on the different types of soil. அவர் விதையை கொண்டு போய் எங்க விதைக்கிறாராம்? வித்தியாசமான நிலத்துல விதைக்கிறார். Now the soil is the heart of man. பாருங்க, நிலம் தான் இருதயம் போல மனிதனுடைய இருதயம். So here we see the 4 different types of soils that are mentioned in the parable. இங்க இந்த உவமையில சொல்லப்படுகிற 4 விதமான நிலத்தையும் இருதயத்தை குறித்து பார்க்கலாம். You find the thorny ground there mentioned, the wayside ground mentioned. இங்க வழி அருகே thorny ground, rocky ground, முள்ளு உள்ள இடங்களில், பாறை உள்ள இடங்கள், and then the good ground. அப்புறம் நல்ல நிலம். Now the seed is the same, ஆனால் விதையோ அதே விதைதான், ஒரே மாதிரியான விதைதான், but results were different. ஆனாலும் விளைச்சலோ வேற வேற. So we are not worried about the other 3. Let us look at the good ground here. மற்ற மூணுங்களை முற்றலாம், நல்ல நிலத்தை மட்டும் பார்க்கலாம். What is a good ground, or what is a good heart like? நல்ல இருதயம், நல்ல நிலம்னா என்னன்னு பார்க்கலாம். In verse 20, 20ஆம் வசனம். but these are the ones that were sown on good ground, a good heart, that means பாருங்கள், இந்த நிலமோ நல்ல நிலத்தில் விழுந்தவை. those who hear the word. அதாவது வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டவர்கள் இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். It doesn't stop with there. பாருங்க, அதோட நேரத்துல என்ன சொல்றாரு? Sometimes I wish it had stopped with that. அப்படியே ஆரம்பிச்சு விட்டுட்டானா அப்புறம் நடுவுல என்ன சொல்றாரு பாருங்க. Then everybody who just hears the word will bring forth good fruit. வசனத்தை கேட்டுன்னு விட்டுறல அவரு. ஏன்னா வசனத்தை கேட்ட உடனே எல்லாரும் கொண்டு வந்துட்ட மாதிரி இல்ல. Hears the word, then what's the next thing? அடுத்து பாருங்க, வசனத்தை கேட்டு accepts the word, ஏற்றுக்கொண்டு. that's the most important thing. அதுதான முக்கியம். Hears, accepts. That means believes the word and does what the word says. வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டுனா அது சொல்லுகிறதை விசுவாசித்து, so that the word brings forth fruit in their lives. அவ்வளவுதான் அந்த வசனம் அவர் வாழ்விலே பலனை கொண்டு வர விடுறாங்க. So this is where prosperity begins. It begins with the heart. இங்கே தானே செழிப்பு ஆரம்பிக்கிறது, இருதயத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. A heart that is rich towards God and in his word. தேவனிலும் தேவனுடைய வார்த்தையிலும் ஊன்று ஐஸ்வரியத்தை கண்டவை இருதயம். A heart that will not only hear the word of God but will accept God's word and do what the word says. இந்த இருதயமோ வசனத்தை கேட்டது மட்டுமில்லாமல் அதை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து. So when you hear, when you receive and when you do what God's word says, வசனத்தை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி நாம செய்யும் பொழுது, when your heart is rich towards God and his word, தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தையிலும் நம்மளுடைய இருதயம் நிறைவாய் இருக்குமானால், when it is filled with God's word and his kingdom first, அவருடைய வார்த்தையினாலும் அவருடைய ராஜரீகத்தினாலும் முழுமையாக ஆட்கொண்டிருக்குமானால், then it brings forth a lot of good things. நல்ல காரியங்களை கொண்டு வரும். And one of the good things that it brings forth is financial and material blessings. நல்ல காரியங்களை பிறப்பிக்கும். அதுல ஒண்ணுதான் பண விஷயத்திலும் பொருளாதாரத்தின் See, செழிப்பு. prosperity begins in the heart and mind, not anywhere else. ஆகவே செழிப்பு என்பது இருதயத்திலிருந்து சிந்தனையிலிருந்து வருகிறவை, வெளியிலிருந்து அல்ல. It is the outcome of the spiritual blessing. இது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தின் வெளிப்படையான கனிகள். When you put God first, when you put his word first, when your heart is filled with this good treasure, அதாவது தேவனை முதலாவது இருதயத்தில் வைத்து தேவனுடைய ராஜரீகத்தை முதலாவது வைத்து இருக்கும் பொழுது அவன் நல்ல நிலமாய் மாறிவிடும். then your heart brings forth, அப்பொழுது அது கொண்டு ஒரு பிறப்பிக்கும், brings forth all these good blessings. இந்த நல்ல ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொண்டு வரும். Every one of us have a production machine within us. ஒவ்வொருவரும்
உற்பத்தி சாலை ஆயிடுறோம் நம்ம. You can produce and bring forth whatever you want, my friend. நம்மளுக்கு தேவையானது, உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்களே உற்பத்தி பண்ணிக்குவீங்க. That is why the heart and the mind are so important. ஆகவே தான் இருதயமும் சிந்தனையும் அவ்வளவு முக்கியம். So not only your heart must be rich towards God, தேவனுக்கு கூடிய காரியத்திலே இருதயம் மட்டும் நம்மை செலுத்தியிருந்தால் மட்டும் போதாது, but even your mind should be rich towards God. நம்முடைய சிந்தனையும் தேவனுடைய காரியத்திலே செலுத்தோங்க வேண்டும். Your mind needs to be changed and transformed by God's word. நம்முடைய சிந்தனையும் தேவனுடைய வார்த்தையினாலே மாற்றப்பட்டு மறுரூபமாக்கப்பட்டிருக்க வேண்டும். Turn with me to 3 John. 3 யோவானுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். Third John verse 2. 2 வசனம். 3 யோவான் 2 வசனம். Beloved, I pray that you may prosper in all things and be in health, just as your soul prospers. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். Some translations have it, beloved, I wish or desire above everything else. பாருங்கள், பிரியமானவனே இன்னொரு இடத்துல எப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னா, எல்லாவற்றுக்கும் மேலாக நான் விரும்புகிற காரியம் இதுதான் உன்னிடத்திலிருந்து பிரியமான. That you may prosper in all things. எல்லாவற்றிலும் வாழ்ந்து. And be in health, good health. சுகமாக இருக்கும்படி. And then what does he say? அப்புறம் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறார் பாருங்க. Even as your soul prospers. எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. எப்படி எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி, எந்த ஆரம்பம், உன் ஆத்துமா வாழுகிறது போல. Even as your soul prospers. உன் ஆத்துமா வாழுகிறது போல. So you will prosper in all things and be in health even as your soul prospers. பாருங்க, ஆரம்பிக்கும்போது எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி. It is based on these scriptures that I say that prosperity begins in the heart and mind first. இந்த வசனத்தையும் அடிப்படையாக கொண்டு தான் சொல்லுகிறேன். செழிப்பு, பண விஷயம், பொருளாதார செழிப்பு இருதயத்திலிருந்து ஆத்மாவிலிருந்து முதலாவது வருகிறவை. You need to have a prosperous heart. You need to have a prosperous mind. செழிப்பான இருதயம், செழிப்பான ஆத்மா இருக்க வேண்டும். Before you could ever experience financial and material prosperity, your heart and your mind must be rich and it must prosper in God's word. நீ பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் செழித்திருப்பதற்கு முன்பாக முதலாவது உங்கள் இருதயமும் உங்கள் சிந்தையும் செழித்திருக்க வேண்டும். See, this is the secret of success. இதுதானே வெற்றியினுடைய ரகசியம் பாருங்க. This is the secret to prosperity. இதுதானே வாழ்ந்திருப்பது, செழித்திருப்பதினுடைய ரகசியம். Very simple. ரொம்ப எளிமையாக See, the இருக்கிறது. problem with people today is that God's laws and God's principles are very simple, so they don't believe it. It's unbelievable. கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனை என்னன்னா, தேவனுடைய விதிமுறைகளும் தேவனுடைய பிரமாணங்களும் ரொம்ப எளிமையா இருக்கிறதுனால அத அவங்களால நம்ப முடியல. You tell somebody, seek the kingdom of God first and all these things will be added unto your life. சொல்லி பாருங்க, தேவனின் பரலோக ராஜ்யத்தை முதலாவது தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் என்று. அது எப்படி பாஸ்டர் ஆகும்? அது எப்படி எனக்கு தெரியாது. Jesus even didn't say how. If you had to tell me how he will send it, then I will tell you how he will send it. அது எப்படி ஆகும்னா எனக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்ததானா அது எப்படி ஆகும் நம்ம சொல்லலாம். He just said, seek me and my kingdom first. தேவனையும் தேவ ராஜ்யத்தையும் முதலாவது தேடுங்கள் என்று அவர் சொல்லிட்டு போயிட்டார். And he says, all these things shall come after you, they shall overtake you. என்ன சொன்னார்? இவையெல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். He didn't say, I'll send it by courier. கொரியர்ல அனுப்புறேன்னா சொல்லி கொடுத்துட்டு போனாரு. If he had to say, I'll send it by courier, then I will tell you, he will send it by courier to you. தேடுங்க, அப்புறமா உங்களுக்கு கொரியர்ல வரும்னா சொல்லி கொடுத்துட்டு போனாரு. You don't worry how he sends it, my friend. அவர் எப்படி அனுப்புறான்ற கவலை நம்மளுக்கு என்னத்துக்கு? See, the thing is, it is so simple, they find it so difficult to believe. பாருங்கள், அவ்வளவு எளிமையா இருக்கிறதுனால இதை நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டம். But you tell them every day from morning to night you have to work hard, then only God will prosper you, then they will believe it. பாருங்க, இது சரி. கிறிஸ்தவங்கிட்ட போய் சொல்லி பாருங்க, காலையில இருந்து இத்தனை மணி வரைக்கும் ராத்திரி உழைச்சீங்கன்னா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி பாருங்க. உழைப்பாங்க. God's laws and God's principles are so simple. பாருங்க, தேவனுடைய விதிமுறைகளும் பிரமாணங்களும் எவ்வளவு எளிமையானவை. In another place he said it and he said how it will come to you also. இன்னொரு இடத்துல சொல்லிட்டு அது எப்படி வரும்னு கூட சொல்லிட்டு போனாரு. He says, give and it shall be given unto you, press down, shake it together. Who shall give unto you? Not God will give unto you. Who will give?
men shall give back unto you. தமிழ்ல என்ன சொல்லிட்டு போனார் பாருங்க, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி யார் உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லி அது கூட சொல்லிட்டு போயிட்டார். யார் கொடுப்பாங்களாம்? மனுஷர்கள் உங்கள் மடியிலே கொண்டு வந்து போடுவார்கள். It is God only who works through people, but he didn't say that, he said he will give it through men. Men will come and give you, he said. அவரு வேலை செய்ய நான் கொடுக்கிறேன்ட்டாரு, அது மனுஷங்க வந்து கொடுத்துட்டு போவாங்கன்றாரு. He stopped with that only. அதோட நிறுத்திட்டாரு, அவ்வளவுதான். He didn't say through whom. Through men, but he didn't say particular who. அத மனுஷன் வந்து கொண்டு வந்து போடுவாங்க சொல்லிட்டாரே ஒளியே, எந்த மனுஷன் கொண்டு வந்து போடுவாருன்னு சொல்லல. Since he said men, மனுஷன் சொன்னதுனால you know what we do? நாம என்ன நினைக்கிறோம் தெரியுங்களா? We are looking at our auntie and uncle who's in Dubai. துபாய்ல இருக்கிற ஆண்டி அங்கிள் எதிர்பார்ப்போம். அவங்க தான வசதியா இருக்காங்க. They only can send money. அவங்க தான வசதியா இருக்காங்க. மனுஷர்கள் வந்து போடுவாங்கன்றாங்களே, ஒருவேளை அவங்க மூலமா. Oh, we are looking at someone in America or UK. இல்லனா அமெரிக்கால லண்டன்ல யாராவது இருக்காங்க, அவங்க மூலமாவோ. Because God said he will send it through men only. ஏனா மனுஷர் மூலமா தான் கொண்டு வந்து போடுவாங்க சொல்லிட்டாரு. So in all my relatives and all my friends, this is the most, richest person. Only they can give me. ஆகவே சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவங்க தான் ரொம்ப பணக்காரங்க, ஒருவேளை இவங்க தான் கொண்டு வந்து கொட்டுவாங்களோ என் மடியிலன்னு. But God didn't tell it like that. அத கூட தேவன் அப்படி சொல்லல. Now oftentimes God takes you by surprise. சில நேரத்துல காரியங்களை தேவன் ஆச்சரியத்துல நடத்துறாரு நமக்கு. I've told many pastors that they don't believe that. அநேக போதகர்கள் அந்த நம்புறது இல்லன்னு சொன்னேன் இல்லையா? They always put their eyes on the rich people. அதாவது எப்போதும் கண்ணை எடுத்துட்டு போய் சபையில பணக்காரங்க மேல கண்ணை வைப்பாங்க They எல்லாரும். think the rich people will give them there. ஏன்னா அந்த பணக்காரங்களா நமக்கு கொடுப்பாங்களோன்னு. I told them many times God surprises you because you look at the rich, but God doesn't send the rich to you. He sends you a poor person to bless you. நான் சொல்லுவதுண்டு போதகத்துல சில நேரத்துல ஆச்சரியத்துல உங்களை நடத்திடுவாரு. ஏன்னா பணக்காரங்களை கொண்டு சில நேரத்துல நடத்த மாட்டார், சாதாரண ஜனங்க கொண்டு வந்து உங்களுக்கு கொட்டுவாங்க. When God's prophet went to a particular place, உங்களுக்கு தெரியுமா, ஒரு தீர்க்கதரிசி ஒரு இடத்துக்கு சென்றா சொல்லப்பட்டு God didn't send him to the richest man in town there. அந்த பட்டணத்திலே இருக்கிற பணக்காரன் வீட்ல போய் தங்கி இருப்பவனை போஷிக்கிறேன்னு சொல்லல. He sent him to a widow who had the last meal there, who lost just a little flour and little oil, and was going to eat that last meal and die, she and her child. எங்க அந்த தேவ மனுஷன் அனுப்புனார் தெரியுங்களா? தேவன் ஒரு விதவை கிட்ட, அந்த விதவை கிட்ட என்ன இருக்குதான், கடைசி போஜனம் பண்ணி உண்ணிட்டு சாகறதுக்கு கிடக்குற அந்த விதவை கிட்ட அனுப்புறாரு. I mean, any man of God, have to be really mean to ask that person to give me first. அது மட்டும் இல்லாம எந்த தேவனுடைய மனுஷனும் போய் அப்பேற்பட்ட விதவை கிட்ட போய் அந்த போஜனத்தை கேட்டு வாங்கி சாப்பிடலாமா? See, we try to do God's work. பாருங்க, நாம என்ன செய்றோம், தேவ வேலையை நாம செஞ்சிடலாம்னு உதவி செய்யற மாதிரி பண்ணுவோம். Don't worry how we will send it, my friend. அவரு எப்படி அனுப்புறாரோ அத பத்தி நமக்கு கவலை இல்ல நண்பர்களே. Let God worry about that. அத கடவுள் கவலைப்பட்டோம். He knows your name. அவர் உங்க நேம் பெயரை அறிந்திருக்கிறவர். He knows your address. உங்க விலாசத்தை அறிந்து He வைத்திருக்கிறார். has everything about you engraved in the palm of his hand. உங்களை பற்றின எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறார். அவர் உள்ளங்கையிலே உங்களை வரைந்து வைத்திருக்கிறார். So sending it is his problem. ஆகவே உங்களிடத்துல அனுப்புவது அவரோட பிரச்சனை. See, people don't understand how these things work. பாருங்க, இதெல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரே கவலை. Because the principles are so simple. ஏன்னா தேவனுடைய விதிமுறைகளோ எளிமையானவைகள், அத பத்தி கவலை. God says, you want, you first give. என்ன சொல்லிருக்கார் தேவன்? உங்களுக்கு வேணுமா நீங்கள் கொடுங்கள் முதலாவது. That question is, if I give, how can I get? அப்புறம் என் கேள்வினா, கொடுத்துட்டனா அப்புறம் எப்படி எனக்கு கிடைக்கும்? Why are you worried about that? அத பத்தி ஏன் நாம கவலைப்படணும்? God's laws and principles are so simple. தேவனுடைய விதிமுறைகளும் பிரமாணங்களும் எளிமையானவைகள். And that is why when your heart and mind is filled with these things, ஆகவே தான் நம்முடைய இருதயமும் சிந்தனையும் இவைகளினாலே நிறையப்பட்டிருக்குமானால், your heart and mind must be rich towards God. நம்முடைய ஆத்துமாவும் ஆவியும் தேவனுடைய காரியங்களை செலுத்திருக்கும். It should be filled with the good treasures of God's word. நம்முடைய இருதயம் நல்ல தேவனுடைய நல்ல பொக்கிஷத்தினாலே நிரப்பப்பட்டிருக்கும். You read the book of Psalms, சங்கீதத்தை படித்து பாருங்க. and you will find in many of the Psalms how the psalmist describes the value of God's word. தேவனுடைய வார்த்தையுடைய மதிப்பை விளக்கி வெவ்வேறான வார்த்தையில போட்டு வச்சிருக்கிறார் It says, I சங்கீதக்காரன். treasure your word more than silver and gold. என்ன சொல்லிருக்கார் சங்கீதக்காரன்? எல்லாவற்றிலும் வெள்ளியையும் பசும் பொன்னை காட்டிலும் உம்முடைய வேதம் எனக்கு விருப்பம் என்று. I treasure your word more than silver and gold. தங்கத்தையும் வெள்ளியை காட்டிலும் உம்முடைய வார்த்தையை நான் நாடுகிறேன் என்று. See, here is a man who understands God's word and what it can bring forth in his life. தேவனுடைய வார்த்தையை
அறிந்து கொண்டவர் அதன் மூலமாக காரியத்தை கொண்டு வரலாம் என்று அறிந்தவர் பேசுகிறார். So prosperity begins in the heart and mind. ஆகவே செழிப்பு என்பது இருதயத்திலும் சிந்தனையிலும் ஆரம்பிக்கிறது It முதலாவதாக. begins as a result of a heart and mind that is filled and changed and transformed with God's word. தேவனுடைய வார்த்தையினால இருதயம் மாற்றப்பட்டு நிரப்பப்பட்டு சிந்தனை மறுரூபமாக்கப்பட்டதனால் வருகிறவை செழிப்பு. Let me just read one more scripture, Psalm 112. 112ஆம் சங்கீதத்தை வாசித்து விட்டு போகிறேன். Psalm 112, 112ஆம் சங்கீதம் verse 1 to 3. 1 ல இருந்து 3 வரைக்கும். Blessed is the man who fears the Lord, who delights greatly in his commandments. His descendants will be mighty on earth. The generation of the upright will be blessed. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயும் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். Wealth and riches will be in his house, and his righteousness endures forever. ஆஸ்தியும் ஐஸ்வரியமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் இருக்கும். The order is important. பாருங்க, விளக்குற படிப்படியாக விளக்கிறார் பாருங்க. It அது ரொம்ப முக்கியம். begins like this. Blessed is the man who fears the Lord. கர்த்தருடைய கட்டளைக்கு மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன். Now fear பாக்கியவான். means respect, reverence, honor. That is what fear means. பாருங்கள், கர்த்தருக்கு பயந்து இருக்குது இல்லையா? பயப்படுறதுன்னா என்ன அர்த்தம்? தேவனுக்கு மரியாதை கனத்தை செலுத்துகிறது. It's not the negative fear. அது பயந்துனா அப்படியே நடுங்கிட்டு இருக்கிற மாதிரி பிற்போக்கான பயம் ஆண்டவர் கிடையாது. இப்படி வராருன்னா அப்படியே ஓடுது, அப்படி கிடையாது. தேவனை Reverence, respect, honor. கர்த்தர் இப்படி வந்தானா அப்படி பயந்துட்டு போறது கிடையாது. கர்த்தருக்கு பயந்துனா அவரை கனப்படுத்துவதிலும் மேன்மையாக வைப்பதிலும் இருக்கிற காரியங்கள். Some people are terrorized by God. சில பேர் கர்த்தரால அப்படியே பயந்து போயிருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படியே நடங்குவாங்க. So blessed is a man who fears the Lord. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து. And then what does it say? அவருடைய கட்டளையின்படி மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரியமாயிருக்கிற மனுஷன். That is the most important thing. Who what? Who delights greatly in his commandments. யாரு பாக்கியவான்? கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற Not the மனுஷன். person who is forced and compelled to and made to read the Bible as a punishment. Who feels like a punishment. கட்டளைகள்னா அவருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிறான். அவனை போயிட்டு கடினமா சொல்ல வேண்டியது இல்ல. படி இந்த வசனத்தை. No, blessed is the man who fears the Lord and who delights greatly in his commandments. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகள் மிகவும் பிரியமாயிருக்கிற Who மனுஷன் takes பாக்கியவான். joy in God's laws and statutes and commandments. தேவனுடைய கற்பனைகளிலும் கட்டளைகளிலும் பிரமாணங்களிலும் பிரியம் கொள்ளுகிறவர். Understand, God's laws and statutes and commandments are not burdensome to him, but it is joyful to him. தேவனுடைய வார்த்தைகள், விதிமுறைகள், கட்டளைகள், நியமனங்கள், பிரமாணங்கள்லாம் அவருக்கு பாரமா இருக்கிறது இல்ல. Then it says his descendants shall be mighty. ஆனா சொல்லிருக்குது, அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். Mighty not in heaven, on earth. பாருங்க, பரலோகத்துல பலத்திருக்கும் என்று இல்ல, பூமியிலே பலத்திருக்கும். The generation of the upright shall be blessed. செம்மையானவர்கள் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். And then what does it say? அப்புறம் என்ன சொல்லுகிறது பாருங்க. What are you doing? கோட்டாண்டி ஆயிடுவீங்கன்னு சொல்லிருக்கிறதா? அப்படி இருக்கிறதுனால ஆஸ்தியும். Say it loud, my friend. Don't be afraid of that word. பயப்படாம சொல்லுங்க. ஆஸ்தியும். What does it say? ஆஸ்தியும் Wealth and riches ஐஸ்வரியமும் shall be where? எங்க இருக்கிறது? In your house. அவன் வீட்டில் இருக்கும். Our people are saying, well, if you are prosperous, it will ruin you and destroy you. என்ன சொல்லி Spoil கொடுக்கறாங்க? you. ஆசி ஐஸ்வரியெல்லாம் வந்தா உங்களுக்கு எடுத்து அழித்து ஒண்ணுல ஆக்கிடுன்றாங்க. No, wealth and riches shall be in your house, stay in your house. It shall not leave your house and என்ன go. சொல்லுகிறது பாருங்க. ஆசியும் ஐஸ்வரியம் அவன் வீட்டில் இருக்கும். அவன் வீட்டிலே தங்கி இருக்கும். And his righteousness will endure forever. அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். In other words, I will put it like this. இன்னொரு வார்த்தையில சொல்றேன் If you பாருங்க. are truly a righteous person or godly person, then I tell you, my friends,
wealth and riches will be in your home. நான் சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் மெய்யாகவே நீதிமானாய் இருப்பீர்கள் என்றால், நீதி உடையவர்களாய் இருப்பீர்கள் என்றால் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அங்கே இருக்கும். When you fear God, when you love God and obey God and delight greatly in God and in God's words and commandments and laws and statutes, தேவனுக்கு பயந்து அவருடைய கட்டளைகளையும் பிரமாணங்கள் மிகவும் பிரியமாய் இருந்தீங்கன்னா, when your heart and mind is filled with God and in His word, தேவனிலும் தேவனுடைய வார்த்தையிலும் உங்கள் இருதயம் சிந்தனையும் நிறைந்திருக்குமானால், then you will be a blessed person. நீங்கள் பாக்கியவானாய் இருப்பீர்கள். Your children, your descendants will be mighty upon this earth. உங்கள் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும். And I am not saying this, God's word is saying that wealth and riches shall be in your house. இது நான் சொல்லவில்லை, வேத வசனம் சொல்கிறது ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். See, before wealth and riches comes, ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் வீட்டுக்கு வரதுக்கு your heart and your mind must be filled with God's word. அங்க இருதயமும் சிந்தனையும் முதலாவது தேவனுடைய வார்த்தையினால நிரம்பி இருக்க வேண்டும். Financial and material blessing is the outcome and the result of the spiritual blessing. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால வருகிற விளைவுகள் தான் வெளியில வர்றதுதான் ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் வீட்டுக்கு வரும். When you are blessed spiritually, ஆவிக்குரிய வாழ்வு நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். when you are truly spiritual, நீங்கள் மெய்யாகவே ஆவிக்குரியவர்களாய் இருப்பீர்கள் I'll tell you, you will begin to manifest or you will begin to bring forth abundance of financial and material prosperity. நாம பிரிப்பிப்போம், உற்பத்தி செய்வோம், அதிகமான பணத்தையும் ஆஸ்தியையும் ஐஸ்வர்யத்தையும். Amen. Amen. Put God first. முதலாவது தேவனை வையுங்கள். Every day decide to spend time with God's word. அனுதினமும் தீர்மானியுங்கள், தேவனுடைய வார்த்தைக்கென்று நான் நேரத்தை செலவழிப்பேன் என்று. Let your heart and mind be filled with the word of God. தேவனுடைய வார்த்தையினால இருதயமும் சிந்தனையும் நிரம்பி இருக்கட்டும். I tell you, prosperity begins here in the heart and mind. நம்ம ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் பண விஷயம் பொருளாதாரமும் நிறைஞ்சிருக்கும். When your heart is filled with the good treasure of God's word, தேவனுடைய நல்ல வார்த்தையினால இருதயம் பொக்கிஷம் நிறைந்திருக்குமானால், you will become a very fruitful person. நம்ம கனி கொடுக்கிறவர்களாக இருப்போம். You will also bring forth financial and material abundance. பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் சம்பூர்ணத்தை உருவாக்குவோம். See, it is a result of the spiritual blessing. ஆவிக்குரிய வாழ்வின் ஆசீர்வாதம் தான் வெளியில வருது பாருங்க. Just like the tree, மரத்தை போலதான். the root has to be good. வேர் நல்லா இருக்கணும். Then only the tree will be good, the fruit that brings forth will come out good. மரம் நல்லா இருக்க, கொடுக்கிற கனிகளும் அருமையாக இருக்கும். Tree is not, the root is not good and the tree will not be good, the fruit will also not be good. வேர் சரியா இல்லனா மரமும் நல்லா இருக்காது, கனிகளும் அருமையா இருக்காது. Same way the heart of man, அதே மாதிரி தான் மனிதனுடைய இருதயமும் it has to be good. நல்லதா இருக்க வேண்டும். Then you will bring forth good fruit. அப்பொழுது நல்ல கனிகளை உற்பத்தி செய்வோம். Financial and material blessings is part of the good fruit. பண விஷயத்தின் பொருளாதார செழிப்பும் ஆசீர்வாதமும் இதனால் வருகிற நல்ல பொக்கிஷம், Not just peace, joy, health, happiness and all those things. நல்ல சமாதானம், நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி மட்டுமில்ல. Because when people talk about fruit, they'll always talk about the fruit of the spirit in Galatians. அதாவது ஜனங்க வந்து கனிகள் என்று கொடுக்கும் பேசும்போது இந்த கலாத்தியர்ல சொல்லி இருக்குது இல்லையா, அத பத்தியே பேசுவாங்க. That is all the spiritual blessings. அதெல்லாம் ஆவிக்குரிய கனிகள். Peace, joy, health and all those things, they are the spiritual blessings. மகிழ்ச்சி, அன்பு, அதெல்லாம் வந்து ஆவிக்குரிய காரியங்கள். But we are talking about the fruit of financial and material blessings also. நாம பேசுறது பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் இருக்கிற ஆசீர்வாதம். Prosperity is a result of that, of a good, rich spiritual life. அது செழிப்பு என்பது எதனால வருகிறவைகள்? உள்ளத்துல ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நிறைந்திருப்பதனால. When your heart is right with God, தேவனுக்கு முன்பாக நம்ம இருதயம் when the heart and the mind is rich towards God and the things of God, தேவனுக்கும் தேவனுடைய காரியத்திலும் நம்மளுடைய இருதயம் செழித்திருக்குமானால், then you will begin to manifest abundance. அப்பொழுது சம்பூர்ணத்தை பிறப்பிப்போம். Amen. Amen. So don't leave God and run after money. ஆகவே தேவனை விட்டுட்டு போய் பணத்துக்கு பின்னாடி போயிடாதீங்க. Put this on top priority. இதே முதல்ல வைங்க. Money and all those things will come after you. அப்பதான் பணமும் பொருளும் பின்னாடி ஓடி வரும். God will send it to you. அது தேவன் அனுப்பி வைப்பார். Just follow His principles. அவருடைய விதிமுறைகளை பின்பற்றுவோம். Well, time passes very quick. நேரம் சீக்கிரமா பறக்குது பாருங்க. Shall we all stand? We'll continue next week. அடுத்த வாரத்துக்கு தொடர்ந்து பார்க்கலாம். Well, are you getting what I'm saying? சொல்லுகிறது புரியுதுங்களா? Get me right. சரியாக புரிந்து கொள்ளுங்கள். Don't get me wrong. தப்பா புரிஞ்சிராதீங்க.
Don't say I'm telling you to run after money. No, I'm not telling that. I have everything evidence here recorded. நான் பணத்துக்கு பின்னாடி போங்கள் என்று சொல்லவில்லை. ஏன்னா நான் பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. Spend time with God. தேவனோடு நேரத்தை செலவழி. Every day. அனுதினமும். See, many Christian people, I told you, just have a relationship with God. That's all. அதாவது தேவனிடத்துல இருக்குது உறவு. Relationship means they are children. That's all. அது என்னென்ன உறவு? பிள்ளை பிதா என்ற உறவு தான் இருக்கிறது. What is most important is fellowship. ஐக்கியம் தேவை அல்லவா? Fellowshipping means talking to God. ஐக்கியம்னா என்னது? பேசுறது. Allowing him to talk to you and speak to you. அவர் பேச நீங்க கேக்குறது. That is what அதுதான் happens through the word. வேத வாசிப்பிலே நடக்கிறது. Every day when you read God's word, தேவனுடைய வார்த்தையை அனுதினம் வாசிக்கும் பொழுது, you will talk to God and God will speak to you through his word. நீங்கள் தேவனோடு பேசுகிறீர்கள், தேவன் உங்களோடு பேசுகிறவர். Get intimate with your heavenly Father. உங்கள் பரம பிதாவோடு ஐக்கியம் கொள்ளுங்கள். Get to know him personally. அவரை தனிப்பட்ட முறையிலே அறிய பாருங்கள். And I tell you, when you know him personally, intimately, நான் சொல்கிறேன், தனிப்பட்ட முறையிலே அவரை அறிய வரும் பொழுது, you will have a trouble-free life. பிரச்சனை இல்லாத வாழ்வு நமக்கு உண்டாகும். Worry-free life. You will not worry. கவலையற்ற வாழ்வு உண்டாகும். Because you know your heavenly Father and you know that everything is in total control. ஏனென்றால் நாம் பரம பிதாவை அறிந்திருக்கிறோம். ஆகவே அவர்தான் எல்லாவற்றையும் காக்கிறவர், பொறுப்பெடுத்து நடத்துறவர் என்று அறிந்திருக்கிறோம். Shall we just thank God for his word? தேவனுக்கு நன்றி செலுத்தும் அவருடைய வார்த்தைக்காக. Praise you, Father. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Oh, we just thank you. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Oh, we just worship you, Father. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். Oh, hallelujah, hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம். Praise you, Jesus. நன்றி ஆண்டவரே. Father, I just thank you for blessing people, filling every hungry soul and every thirsty soul and every hungry heart here. ஒவ்வொரு பசியுள்ள இருதயத்தையும் தாகமாயிருக்கிற சிந்தனையும் நிரப்புகிறதுக்காக ஸ்தோத்திரம். Thank you for blessing them with a good portion of your word. உம்முடைய வார்த்தையின் நல்ல பங்கினாலே அவனை ஆசீர்வதித்ததனால உமக்கு ஸ்தோத்திரம். Thank you for your word and your truth that is gone forth in such a simple way. உம்முடைய வார்த்தை, உம்முடைய சத்தியம் எளிமையாக புறப்பட்டு சென்றதுக்காக ஸ்தோத்திரம். And I pray that the Spirit of God will give them a revelation concerning these things. இவைகளை குறித்த வெளிப்பாட்டை தேவனே பரிசுத்த அருளும்படியாக ஜெபிக்கிறோம். And I pray that your word will continue to work on their lives, changing them, transforming them. உம்முடைய வார்த்தை தொடர்ந்து அவள் வாழ்க்கையிலே வேலை செய்து மறுரூபமாக்கட்டுமே. Pray that every person will make a choice to put you first and your kingdom first in their lives. ஒவ்வொருவரும் உம்மையும் உம்முடைய ராஜ்யத்தை முதலாக வைக்க தீர்மானிக்கட்டுமே ஆண்டவரே. Oh, I pray that the hearts and minds will be rich towards you and your word first. இருதயமும் சிந்தனையும் கூடிய காரியங்களிலும் உம்மிலும் செழித்திருக்கட்டும் முதலாவது. Pray that every heart and mind will be filled with your good treasure. உம்முடைய நல்ல பொக்கிஷத்தினால் இருதயம் நிறைந்திருக்கட்டுமே. And Father, I pray that as they put your word first and honor you first in their life, பிதாவே உம்மையும் உம்முடைய வார்த்தையும் அவர்கள் முதலாவது வைக்கும் பொழுது, that every single person will bring forth abundance. ஒவ்வொரு தனிப்பட்டவரும் சம்பூர்ணத்தை பிறப்பிக்கட்டுமே ஆண்டவரே. Every single person will manifest abundance. ஒவ்வொரு தனிப்பட்டவரும் சம்பூர்ணத்தை உற்பத்தி பண்ணட்டும். That all other things of life will be added unto them and overtake them. அது மட்டுமில்லாமல் மற்ற அனைத்து நன்மைகளும் வாழ்வில் வந்து பலிக்கட்டுமே. That they will never lack or want even concerning financial and material wealth. பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் எந்த ஒரு தேவை குறைச்சல் இருக்க கூடாது. In the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே. Pray that these blessings will overtake them just as you have spoken in your word. வார்த்தையிலே சொன்ன மாதிரியே இந்த ஆசீர்வாதங்கள் வந்து பலிக்கட்டும். When your faith is decreed, it never returns void. நீ சொல்ல கட்டளையிட அவன் வெறுமையாய் போகாதே. You have spoken your words concerning them. அவர்களை குறித்து நீர் அல்லவா பேசி வைத்திருக்கிறீர். And Father, I pray that this morning that your word will be fulfilled in their lives. இந்த காலவெளியில் உம்முடைய வார்த்தை அவள் வாழ்விலே வந்து நிஜமாகட்டும். That every person will prosper financially and materially. பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் ஒவ்வொருவரும் செழித்து இருக்கட்டுமே. That they will be blessed to be a blessing to this nation. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாயும் இருக்கட்டுமே. For this is your will. இதுவல்லவா உம்முடைய சித்தம். And I pray that your will be done here on earth as it is done in heaven. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் நிறைவேறப்படுகிறது போல பூமியிலும் நடக்கப்படட்டுமே. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. Just commit each and every one of you. ஒவ்வொருவருடைய கையில் ஒப்படைக்கிறோம். You continue to lead them and guide them. நீ தொடர்ந்து ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். Bless them and make them a blessing. ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாயும் நிறுத்தி அருளும். In Jesus' name. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Now may the grace of our Lord Jesus Christ and the love of the Father, sweet presence of the Holy Spirit abide with each and every one of us forever and ever.